கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2-3 வருடங்களாக ரயில்வே ஸ்டாக்ஸ் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் நல்ல ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. இப்போது ரயில்வே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சில செய்திகள்லாம் வந்திருக்கு. அந்த செய்திகள் என்ன அப்படிங்கிறத தாண்டி நம்ம கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் புதுசாக நிறைய ஆர்டர் எடுத்திருக்காங்க. அந்த ஆர்டர் எடுக்கிறதுனால இந்த கம்பெனிஸ்க்கு இன்னும் பெட்டர் ரெவன்யூ கிடைக்கும், பெட்டர் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஏர்னிங் க்ரோ ஆகும். அப்படி ஏர்னிங் க்ரோ ஆகும்பொழுது இந்த கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாம் இன்னும் மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெறும் ஆர்டர் மட்டும் வச்சு நம்ம அப்படி சொல்ல முடியாது. கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதனால ரெண்டையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான். சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் இதில் நான் மென்ஷன் பண்ணுற ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்என்டி. எல்என்டி ரயில்வேல இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இல்லாத இடம் எங்கே இருக்குது? எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கோ, எங்கெல்லாம் பில்டிங் கட்டுறாங்களோ, எங்கெல்லாம் ட்ராக் போடுறாங்களோ எல்லாத்தையுமே நான் இருப்பேன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்என்டி இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, லார்சன் அண்ட் டர்போ கம்பெனியுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிவிஷன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2500 இருந்து 5000 கோடிக்கு ஒருத்தான ஒரு கான்ட்ராக்டை எடுத்திருக்காங்க நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷனுக்காக. NHSRCL அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன். இதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை இந்த கம்பெனி பண்ண போகிறாங்க. இந்த கம்பெனி பற்றி இன்னும் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் புல்லட் ட்ரெயின் வரப்போகுது இல்லையா, ஜப்பான் கம்பெனி கூட ஒப்பந்தம் போட்டு இந்திய அரசாங்கம் அதற்கான வேலைகளை இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த ப்ராஜெக்டில், அந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டில் 50% வேலையை செய்யக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னா இந்த எல்என்டி கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2500 கோடியிலேருந்து 5000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பை டு அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் MAHSR அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரிடார், ஸ்பேனிங், அண்டர் கிரவுண்டு, அதுக்கப்புறம் எலிவேட்டட் செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டை தான் இவங்க எடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி RVNL, ரயில் விகாஸ் நிகம். ரயில் விகாஸ் நிகம் 1694.9 கோடிக்கு ஒருத்தான கான்ட்ராக்டை செக்யூர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த கம்பெனி வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேக்கான கான்ட்ராக்டை எடுத்திருக்காங்க. அதாவது நிறைய கம்பெனி இதில் போட்டி போட்டாங்க, இருந்தாலும் லோவஸ்ட் பிட்டராக இந்த கம்பெனி ஓன் பண்ணியிருக்கு இந்த கான்ட்ராக்டை. இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே என்னெல்லாம் வருதுன்னா, டிசைன், சப்ளை, எரெக்ஷன், டெஸ்டிங், கமிஷனிங் ஆஃப் ட்ராக்ஷன் சப்ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்விட்சிங் போஸ்ட், இது எல்லாமே வருது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வேயுடைய போபால் டிவிஷனில் இந்த ஒர்க்கு நடக்க போகுது. அடுத்த 540 நாளில் இது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பணம் சீக்கிரமாகவே இந்த கம்பெனிக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரயில்டெல் கார்பரேஷன். ரயில்டெல் கார்பரேஷன் 574.9 கோடிக்கு ஒருத்தான ஆர்டரை எடுத்துக்கிறாங்க. இந்த ஆர்டருக்காக பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ரயில்வேக்குள்ளே எடுக்கலை. இவங்க வேறு சில இன்ஃப்ரா ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பீகார் ஸ்டேட் எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்காக இந்த கான்ட்ராக்டை எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த ஊரில் ஹைப்ரிட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், ICT லேப்ஸ், இது எல்லாமே கட்ட போகிறாங்க. இது காலேஜில், யூனிவர்சிட்டியில், ஸ்கூல்ஸ் எல்லாம் வரப்போகுது. PM உஷா, அதாவது பிரதான் மந்திரி உச்சாட்டர் சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இதை செயல்படுத்துகிறாங்க. அதுக்காக 574.9 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இந்த ரயில்டெல் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் படி அவங்க 2026 மார்ச் 16ஆம் தேதிக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதனால் இந்த கம்பெனியும் கூடிய சீக்கிரமே ஃபண்ட் எல்லாம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்மாக்கோ ரயில் கம்பெனியுடைய டீல். இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, 129 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க நாக்பூரில். ஆக்சுவலாக இந்த 129 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்டை இந்த டெக்ஸ்மாக்கோ ரயில் கம்பெனிக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரயில் விகாஸ் நிகம். ரயில் விகாஸ் நிகம் என்ன பண்ணுறாங்க, இந்த சென்ட்ரல் ரயில்வேஸ் நாக்பூர் டிவிஷனில் நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நாக்பூர் டிவிஷனுக்கான எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கை பார்க்குறதுக்கு 129 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்டை டெக்ஸ்மாக்கோ ரயில் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன், எரெக்ஷன், டெஸ்டிங், கமிஷனிங் ஆஃப் ட்ராக்ஷன், ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட், அது எல்லாமே வருது.
as per the contract 18 months இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்குள்ள இன்னும் என்ன அடிஷனலா இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 225 கிலோவாட் ட்ராக்ஷன் ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் அண்ட் அசோசியேட்டட் ஆக்டிவிட்டீஸும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு செய்தியில் வந்திருக்கு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஜூபிட்டர் வேகன். ஜூபிட்டர் வேகன் அப்படிங்கிற கம்பெனி அந்த பெயர்லேயே வேகன் தயாரிக்கிறோங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க, அது நமக்கு தெரியுது. ஸோ இந்த கம்பெனி வந்து 113 கோடிக்கு ஒருத்தான ஒரு ஆர்டரை எடுத்திருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் கிட்டே இருந்து. எந்த டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த எல்யூஏ நடந்திருக்கு. எல்யூஏனா லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னா ஃபியாத் ஐஆர் போகிஸ்க்காக 9000 எல்ஹெச்பி ஆக்சில்ஸ் இவங்க பண்ணி கொடுக்கணும். அதனுடைய வேல்யூ தான் 113 கோடி அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த கான்ட்ராக்டை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் டாட்ரா வேகோங்கா ரயில்வீல் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஜூபிட்டர் வேகன் கம்பெனியுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி தான். அதனால ஜூபிட்டர் வேகன் ஷேர் வச்சிருக்கவங்க இதனால சந்தோஷப்பட்டுக்கலாம். எல்ஹெச்னா லிங்கே ஹாஃப்மேன் புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சில் இருக்க இது ஒரு வகை ஜெர்மன் டெக்னாலஜி அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இப்போ டக்குன்னு எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இந்தியன் ரயில்வேஸை அதிகமாக இது பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இந்த கம்பெனி 22.9 கோடி ரூபாய்க்கான ஆர்டரை எடுத்துருக்காங்க இந்தியன் ரயில்வேஸுடைய கவாச் ப்ராஜெக்ட்டுக்காக. இந்த கவாச் ப்ராஜெக்ட் வந்து ரயில் விபத்துகள் நடக்காமல் தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேக்காக 22.87 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் சைன் ஆகிருக்கு. செப்டம்பர் 11ஆம் தேதி இந்த லெட்டர் இவங்க கைக்கு வந்திருக்கு. அடுத்த 18 மாதங்களில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறது டீலே. ஸோ சொன்னபடி முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்பலாம். இதனால் இந்த கம்பெனிக்கு ஒரு 22 கோடி இப்போ வருது. ஓகே, இப்போ நம்ம எல்என்டி கம்பெனியோ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து 3680 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 52 வாரங்களில் போனது 3964, இறங்குனது 2965. மார்க்கெட் கேப் 5 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 32க்கு மேலே இருக்குது. ROCE 14க்கு மேலே இருக்குது. ROE 16க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 20.6 ஆகிருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி PE விட அதிகமாக தான் ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.36 அப்படிங்கிறது கம்மி தான். ஏன் கம்மி அப்படின்னு சொல்கிறேன்னா லார்சன் அண்ட் டோப்ரோ கம்பெனி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் இருக்கிற கம்பெனி. இதெல்லாம் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் கம்பெனிஸ். ஓகே, கேபிட்டல் இன்டென்சிவ் ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கிற கம்பெனிஸ். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு நிச்சயமாக கடன் நிறைய தேவைப்படும். அதனால இவங்க ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் 500 கோடி 1000 கோடிக்குன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அது முடிகிறதுக்கு அடுத்த 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பேமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அதனால இந்த கம்பெனிக்கு பெரிய அளவில் கடன் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் இவங்க வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. 1.36ங்கிற டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து அதை நமக்கு காமிக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ரயில் விகாஸ் நிகம். ரயில் விகாஸ் நிகம் கம்பெனி வந்து 75,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. ஸ்டாக்கோடைய பி ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, 63க்கு மேலே இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 360 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்கள் அதிகமாக போனது 549, இறங்குனது 295. இண்டஸ்ட்ரி PE வந்து 20 தான் இருக்குது. ஸோ ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 63க்கு மேலே இருக்குது. ஓவர் வேல்யூடு தான், நோ டவுட். ROE 14க்கு மேலே இருக்குது. ROCE 14 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதெல்லாமே பிரச்சனை இல்லை. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.57 இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டே 12,000 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய PE ரேஷியோ பார்த்தாலும் 40க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 17 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, இல்லை 18 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்து அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 100 ரூபாய்க்கு 40 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா ROCE 21க்கு மேலே இருக்குது, ROE 16க்கு மேலே இருக்குது. அது எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.02, கடனே இல்லாத கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கலாம். 52 வாரங்கள் ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 485, இறங்குனது 265. இப்போது 400 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெக்ஸ்மாக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,900 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 27க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 37க்கு மேலே இருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரி PE விட இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ கம்மியாக இருக்குது. இன்னும் வந்து நிறைய பேருடைய கண்ணுக்கு இந்த கம்பெனி தெரியலை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த கம்பெனியுடைய ROE 9 அந்த ரேஞ்சில் இருக்குது. ROE கம்மியாக இருக்குது. ROCE 13க்கு மேலே இருக்குது. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.34 ஆகிருக்கு. 0.34 அப்படிங்கிறது வந்து டீசெண்டான ஒன்று தான், அதில் பிரச்சனை இல்லை.
52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 240 வரைக்கும் போயிருக்கு, இறங்குனது 115 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 149, 150 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜூபிட்டர் வேகன் அடுத்தது நம்ம பார்க்குறோம். இந்த கம்பெனி 14,000 கோடிக்கு மேலே மார்க்கெட்டுக்கு வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 46 மேலே இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 49 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROE 17க்கு மேலே இருக்குது, அது நல்லா இருக்குது. ROCE 21க்கு மேலே இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.14 இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ஹையஸ்ட் ப்ரைஸ்னா 588, 52 வாரங்களில் இறங்குனது 270 அண்ட் கரண்ட் ப்ரைஸ் 346, 45 அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் கேப் 81,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 282 அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 49 தான் இருக்குது. ஸோ 49 எங்கே 282 அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சிங்க. ROE 2.12 இருக்குது, ROCE 4.8 தான் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.36 இருக்குது, அது நல்லா தான் இருக்குது. அண்ட் ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52 வாரங்களில் 291, இறங்குனது 176. கரண்ட் ப்ரைஸ் 234 ரூபா 5 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இந்த ஸ்டாக்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது, ஆல்ரெடி எதெல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, இல்லை எந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் இதில் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் வெப்சைட் கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.